சரி, மோடி வந்ததுக்கான காரணம் என்ன? ஒண்ணுமே இல்லைங்க. நான் ஓப்பனா சொல்றேங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கூட இந்த மோடி வரலையே. எடப்பாடி பழனிசாமி ஆளும்போது வந்து ஐயா நரேந்திர மோடி தமிழகத்துக்கு வந்து அதுலயும் குறிப்பா ராசராச சோழன் வர விட்டது யாரு? ஒண்ணுமில்லாத திராவிடம். தம்பி நல்லா புரிஞ்சு தம்பி. இப்ப தமிழ்நாட்டு மக்கள்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க தம்பி, பிஜேபியும் அதிமுக கூட்டணி நினைச்சிட்டு இருப்பான். அதான் நீங்க நினைக்கிறீங்க? அதான் நினைக்கிறீங்க? அது இல்லை. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணியும் பிஜேபியும் 26 கைகோர்க்கிறது. இதுதான் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. ஆனா அதற்கு முன்பே ஒரு கூட்டணி இருக்கிறது. அது என்ன கூட்டணி தெரியுமா? திமுகவும் பிஜேபியும் கூட்டணிங்க. எழுதி வச்சுக்க. மக்கள் பார்வைக்கு அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி. ஆனா கள்ள கூட்டணி தான் பிஜேபியும் திமுகவும் கூட்டணி. அது என்ன கள்ள கூட்டணி? நல்லா கேளுங்க. அங்கிருந்து ஒரு ஈடி வந்தா இங்கிருந்து ஒரு பிளைட்ல அங்க போவாங்க. அந்த ஈடி அறிவிக்கவும் மாட்டாங்க, என்ன எடுத்து சொல்லவும் மாட்டாங்க. அப்ப தமிழகத்திலே நடந்த இத்தனை ஐடி ரேடுக்கும் பிடிச்சாங்க. யாரையாவது சிறைப்பட்டிருக்காங்களா? யாராவது ஜெயிலுக்கு போயிருக்காங்களா? காரணம் யார்? கள்ள உறவு. பிஜேபியோட கள்ள உறவுங்க. முன்னெல்லாம் எங்க சொல்லுவான் பிஜேபி பிடிம்பா. இப்போ ஒரு பிக்கல் பண்ணி சொல்றது இல்லை, தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. நாம தெரியாம சொல்லிட்டு இருக்கோம்பா. அப்ப யாரு? ஒண்ணுமே இல்லாத பிஜேபியை வாஜ்பாயை முதல்ல தூக்கி வந்தது கருணாநிதி. தமிழ்நாட்டுக்கு வரலாறு மறுக்க முடியுமா? திமுக பிஜேபி தமிழகத்தில் வளர்த்தது யாரு? அதிமுகவா? நீங்க தான். தமிழகத்தில் நடக்கிற அனைத்து சிக்கலுக்கும் ஒரே காரணம் திமுக குடும்பம்.